பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்துவதாக வெளியான தகவல் வதந்தி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க ஆவின் நிறுவனத்திடமிருந்தே நெய் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்துவதாக வெளியான தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை பேசுபொருளான நிலையில் தற்போது பழனி பஞ்சாமிர்தத்திலும் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அந்த செய்தி வதந்தி என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு அரசு பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்படுவதாக வெளியான தகவல் வதந்தி என்று விளக்கம் அளித்திருக்கிறது. பழனி கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க ஆவின் நிறுவனத்திடமிருந்தே நெய் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரும் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது.